நம்ம மேரேஜ் ஆகி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹஸ்பண்ட் வந்து நம்மளை யாராவது திட்டுனாங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் நம்ம பேரண்ட்ஸ் வீட்டில் யாராவது ஒன்று திட்டுனாங்க, ஏதாவது கோவப்படுத்தினாங்க அப்படின்னா, கிடக்குறான் அப்படி இப்படின்லாம் பேசுனாங்கன்னா நம்மளுக்கு கோவமாக ஒரு எரிச்சலாக வரும். நீங்கள் என் புருஷனை அப்படி பற்றி பேசாதீங்க, அவ்வளோதான் எங்களுக்கு கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே மூஞ்சி காட்டுவோம், முகரையாக காட்டுவோம். நம்ம மூஞ்சி எப்படி தீஞ்ச மாதிரி கூட போகிற அளவுக்கு நம்ம அப்பாவாகட்டும் அம்மாவாகட்டும் இல்லை சொந்தக்காரங்களாகட்டும் இல்லை அண்ணன் தம்பிங்க கிட்ட அவ்வளோ மூஞ்சி காட்டுவோம். ஏன்னா ஏன் பேசுகிறீங்க நீங்கள், நல்லா பார்க்குறாரோ பார்க்கலையோ ஆனாலும் நம்ம விட்டு கொடுக்காத அளவுக்கு அங்கே வச்சு பேசிக்கிட்டே இருப்போம். ஆனால் இதே கணவன்மார்கள் நம்மளை என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டாளுகிட்ட நம்மளை எந்த அளவுக்கு அவங்க வந்து வச்சு செய்வாங்களோ அந்த அளவுக்கு அவங்க போய் விட்டு கொடுத்துருவாங்க. இதே அவங்களோட தங்கச்சி கணவனுடைய தங்கச்சியோ தம்பியோ தம்பி ஒய்ஃபோ இல்லை அம்மாவோ இல்லை அவங்களுடைய அக்காவோ அண்ணனோ அண்ணன் பொண்டாட்டியோ அண்ணனோ யாராவது பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அழகாக இவங்க கூட சேர்ந்து அப்படி கும்மி அடிப்பாங்க. என் மனைவி இவங்களை சொல்லாதீங்க, இவ என் கூட வந்து வாழ வந்தவ அப்படின்றதெல்லாம் கிடையாது. அப்போ என்னடா இது, எங்கள் என்ன வித்தியாசம், நம்ம ஏன் இவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி இங்கே நம்மளுடைய உறவினர்கிட்ட பிரச்சனையாகிக்கிட்டோம். ஆனால் இவங்க வந்து மனைவிக்கு முன்னாடி விட்டு கொடுக்காத மாதிரி பேசிட்டு கூட பின்னாடி கூட விட்டு கொடுத்துடலாம். ஆனால் வந்து அவங்க முன்னாடி இப்படி பேசுகிறப்ப உண்மையிலே அது மனசு கஷ்டமாக இருக்குது. இது வந்து காலங்காலமாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி மாடர்ன் ஆயிடுச்சு, இது மாறிடுச்சு அப்படின்னா மாறவே இல்லை தாங்க. வாழ்க்கையில் வேண்டியது எந்த இடத்துல நம்ம விட்டு கொடுக்குறோம் அப்படின்றது தான். நம்ம வந்து எந்த இடத்துலையாவது நம்ம லூஸாக அவங்கள விட்டுறப்ப பார்த்திங்கன்னா உண்மையிலே உறவுகளில் விரிசல் ஏற்பட்டுருது.